மினாசான் கொனிச்சிவா. நம்ம சேனலில் தொடர்ந்து ஹிரகானா லெசன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆ சீரீஸ், கா சீரீஸ், சா சீரீஸ், டா சீரீஸ். இப்போ அதை தொடர்ந்து நம்ம நா சீரீஸ் பார்க்க போகிறோம். இதுலேயுமே வழக்கம் போல் 5 கணா இருக்குது. நா, நீ, நு, நே, நு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் கணா நா. நாவை 4 ஸ்ட்ரோக்கில் எழுதுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கணாஸை விட இது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு டா மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சுட்டு பழகிட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன வார்த்தையிலேருந்து அப்படியே போக போக பெரிய சென்டென்ஸாக கொண்டு போனீங்கன்னா கொஞ்ச நாளே நீங்கள் ஹிரகானா லெட்டர்ஸை ஈஸியாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இப்போ நம்ம நாவை எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த மேலே இருக்க இந்த சின்ன லைன் ஹாரிசாண்டலாக, நெக்ஸ்ட் மேலேருந்து இப்படி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற சின்ன லைன், அதுக்கு அடுத்ததான் கடைசியாக இப்படி இருக்கிற இந்த கர்வ்டு ஸ்ட்ரோக். இதுதான் ஹிரகானா நா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது ஹிரகானா நீ பார்ப்போம். நீ நம்ம 3 ஸ்ட்ரோக்கில் தான் எழுதுவோம். இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இப்படி மேலேருந்து இப்படி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இந்த சைடில் மேலே இருக்க லைன், அடுத்தது அது கீழே இருக்க லைன். இதுதான் நீ. அடுத்ததாக நம்ம நூ தான் பார்க்க போகிறோம். நூ நம்ம 2 ஸ்ட்ரோக்கில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ஆரம்பிக்கணும். அடுத்தது இங்கே கொண்டு வரணும். அடுத்தது மிச்சம் இருக்க பார்ட் பூராமே நம்ம ஒரே ஸ்ட்ரோக்கில் எழுதணும். எப்படின்னா இந்த ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு கர்வ்டு லைன் கொடுத்து நெக்ஸ்ட் கடைசி இங்கே சுழிச்சு விடணும். சுழிச்சு விடாமல் விட்டிங்கன்னா அது வேறு ஹிரகானாவாக மாறிடும், மேயாக மாறிடும். அதனால் நீங்கள் நூ எழுதும் போது சுழிச்சு விட்டுருங்க. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நே பார்க்க போகிறோம். நே 2 ஸ்ட்ரோக்கில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலேருந்து கீழே. நெக்ஸ்ட் நீங்கள் லெஃப்ட்லேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி ஒரு கர்வ் லைன் கொண்டு கடைசி இங்கே சுழிச்சு விட்டுறணும். இந்த இடத்துலையும் நீங்கள் கடைசியாக கன்ஃபார்மாக சுழிச்சாகணும். ஏன்னா ஒரு வேளை சுழிக்காமல் விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வா மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் வரும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நோ தான். நோ ஒரே ஸ்ட்ரோக் தான். இதை மேக்ஸிமம் இந்த லெட்டரில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது, அதாவது டோரிமான்லாம் பார்க்கும்போது இந்த லெட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரெகனைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லெட்டர் தான் நோ. இதை ஒரு ஸ்ட்ரோக்கில் எழுதி ஆகணும். இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். இங்கே சென்டர்லேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு கர்வ் லைன் இந்த சைடு முடிச்சிடணும். நோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த ஹிரகானாவெலாம் வச்சு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் செஷன், சில வேர்ட்ஸ்லாம் காமிப்பேன். அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நா கா. நாக்கா. நாக்கானா என்னென்னா இன்சைடுன்னு அர்த்தம். இதுக்கு வேறு சில கிராமட்டிக்கல் யூசேஜும் இருக்குது. அடுத்தது நாணி. நாணி அப்படின்னா என்னன்னு அர்த்தம், வாட். அடுத்தது இ நு. ஈனு. ஈனுனா நாயின்னு அர்த்தம். அடுத்தது நே கோ. நேக்கோ. நேக்கோனா பூனைன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக நோ. நோ ஊ. ஓ சவுண்டில் இருக்க ஒரு ஹிரகானா பக்கத்தில் ஊ வரும்போது அதை அப்படியே கொஞ்சம் இழுத்து சொல்லுவோம், நோ அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த ஹிரகானா லெசனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அரிகாத்தோ கோசைமாஸ்.